ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்து பாக்குறாரு நைட்டு. வீட்டு பூட்டு உடைக்கப்பட்டிருக்கு. 65 பவுன் நகை திருடு போயிருக்கு. 2 கிலோ வெள்ளி ஜாமான்கள் திருடு போயிருக்கு. இந்த நேபாளிங்க வந்து இன்னைக்கு இல்ல, ஆண்டாண்டு காலமா சென்னையை பொறுத்தவரை கூர்கான்னு சொல்லுவாங்க. அந்த நேபாளிஸ் தான் இங்க வந்து அந்த வேலை பாக்குறாங்க. இந்த நேபாளிஸ் வந்து இங்க வேலை செய்யறது வேற நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நம்ம நாட்டுல வந்து அவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் கிடையாது. இவங்க என்னைக்கு வந்து தேடி வராங்களோ அன்னைக்கு இங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கு. உடனே இவங்க நேபாளினால அங்க போவாங்க அப்படின்னு நினைச்சு காவல்துறை போகும்னு நினைச்சாங்க. ஆனா காவல்துறை உஷாரா 20 கோடி பணம் இவர் கையில இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. இவர் கேட்கிறாரு, ஏறி 2 பேர் ஏறி மூவகையில கேட்கிறாரு, நகையெல்லாம் எடுத்துட்டு போனீங்க, அங்க இருக்கு அங்க வச்சுட்டு வந்துட்டு அங்க எடுத்துட்டு வந்துட்டேன். இல்ல கையோட கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறான். நைட்ல எந்திரிச்சு போய் அவங்க தூங்கிட்டு இருக்கவங்க போய் கதவை தேடி பார்த்தா 20 கோடி இல்ல. அவரு என்னமோ அவர் நண்பர்கிட்ட பெருமையா சொல்லியிருக்காரு, அவன் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் இல்ல. ஆனா நகைகள், இந்த அம்மாவோட நகைகள் இருக்கு. அந்த நகைகளை எடுத்துட்டு பெரிய குழி தோண்டி இந்த 2 பேரையும் போட்டு புதைச்சிட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். கிளம்பி எங்க போறான்? நேபாளத்தை நோக்கி போறான். தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னர் லைன் பாஸ்போர்ட் அப்படிங்கிற முறையை அமல்படுத்தும். துப்பாக்கி அப்படிங்கிறது வந்து 2000 ரூபாய்க்கு பிஸ்டல் கிடைக்கும். ஊபியில, பீகார்ல. தமிழ்நாட்டில் உள்ள A+ கேட்டகரி ரவுடிஸ் எல்லாருமே துப்பாக்கி வச்சிருக்காங்க. அங்க இருந்து ஆயுதங்கள் கடத்தப்பட்டு வருது. அது வந்து இவங்க கைக்கு வந்து என்ன ஆகும்? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். எப்படி வந்து சிவகிரி, பல்லடம் போன்ற பகுதிகளில் வயதான தம்பதிகள் தாக்கி கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்படுதோ அதே மாதிரி சென்னையிலையும் நேபாளத்தை சேர்ந்த சிலர் வந்து ஊடுருவி இருக்காங்க. இங்கே உள்ள இந்தியாவினுடைய ஆதார் அட்டையை வச்சுட்டு பல குடும்பங்களில் அவங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்கன்னு அதிர்ச்சிகர தகவல்லாம் வெளியாகிருக்கு. இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முன்னாள் அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு ராஜாராம் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். சார், இது என்ன சார் புதுசாக இருக்குது? சென்னையில் இப்போ கொட்டிவாக்கத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் இது புதுசு இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. முதல்ல இந்த விஷயம் என்ன சார்? அதாவது நேபாளத்தை சேர்ந்தவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர். ஹஸ்பண்ட் பேர் வந்து ரமேஷ் மனசாகி, வயசு 22. அவரோட மனைவி பேர் பினிதா சாகி, வயசு 21. இவங்க 2 பேரும் கொட்டிவாக்கத்தில் லட்சுமண பெருமாள் நகர் அப்படிங்கிற இடத்துல மகேஷ் குமார்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து வீட்டு வேலை கேட்குறாங்க. அவங்க வீட்டு வேலைக்கு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இவங்களை சேர்த்துக்கிறாங்க. இது 1.5 மாதத்துக்கு முன்னாடி நடக்குது. இவங்க வந்து அங்கே வீட்டு வேலை 2 பேரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் செய்கிறாங்க. இப்போது 14ஆம் தேதி, கடந்த 14ஆம் தேதி இந்த மாதத்தில் மகேஷ்குமார் என்ன பண்ணுறாரு, காவேரி பாக்கம் அங்கே வந்து அவரோட பூர்வீக கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு இவர் போகிறார். வீட்டை பூட்டிட்டு போகிறார். கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறாரு. நைட்டு வந்து பார்த்தா வீட்டு பூட்டு உடைக்கப்பட்டிருக்கு. வீட்டில் இருந்து 65 பவுன் நகை திருடு போயிருக்கு. 2 கிலோ வெள்ளி ஜாமான்கள் திருடு போயிருக்கு. 50,000 ரூபா ரொக்கம் திருடு போயிருக்கு. உடனே நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாரு. நீலாங்கரை காவல் நிலையத்தில் அவங்க விசாரிக்கிறாங்க, யார் இங்கே வேலை செய்கிறாங்க, யார் வருவாங்க போவாங்க, என்ன தெரியும்னு விசாரிக்கல. அவங்களுக்கு வந்து போலீஸாருக்கு வந்து இவங்க 2 பேர் மேலே சந்தேகம் ஏற்படுது. சந்தேகம் ஏற்பட்டோன்னா இவங்களை தேடி பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் அப்ஸ்காண்டிங், தப்பிட்டாங்க. தப்பி ஓடிட்டாங்கன்னா அவங்களோட செல் ஃபோனை வச்சு டவர் லொக்கேஷன் பார்க்குறாங்க. டவர் லொக்கேஷன் பார்த்தா 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்ககிட்ட நாங்கள் வந்து நேபாளத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் இவங்க அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த லொக்கேஷன், டவர் லொக்கேஷன் வச்சு பார்க்குறப்போ பெரும்பாலும் நேபாளத்தை சேர்ந்தவங்க இங்கே வட மாநிலத்தை சேர்ந்தவங்களாக தான் பார்க்கப்படுறாங்கல்ல, அந்த ஐடி கார்டு தான் அப்படி வந்திருக்காங்க. ஆமாம், அது வந்து தனி நாடாக இருந்தால் கூட இந்த நேபாளிங்க வந்து இன்னைக்கு இல்லை, ஆண்டாண்டு காலமாக தலைமுறையாக இந்த வாட்ச்மேன் வேலை தான் பார்க்குறாங்க. சென்னையை பொறுத்தவரை கூர்கான்னு சொல்லுவாங்க, சென்னை தமிழில் கொர்க்கா அப்படிம்பாங்க. இவங்க வந்து அந்த நேபாளிஸ் தான் இங்கே வந்து அந்த வேலை பார்க்குறாங்க. நான் சென்னையில் வந்து, அதாவது நான் சொல்ல 70s 1970 அந்த சமயங்களில் 80ஸ்லாம் வந்து இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய நகை கடைகள், பெரிய பங்களாக்களில் ஒரு ஆளை அப்பாயின் பண்ணுவாங்க. இந்த சில சமயத்தில் அங்கே குடும்பமே அங்கே தங்கி இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க. இன்னும் சில இடங்களில் வரிசையாக கடைகள் இருக்கும். இப்போ பூக்கடை ஏரியா மாதிரி ஏரியாவில் வரிசையாக கடைகள் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த தெரு முழுக்கும் ஒரு நேபாளியை போடுவாங்க. அவன் நைட்டு முழுக்கும் டக்குன்னு தரையில் தட்டிக்கிட்டு, அதாவது அலர்ட் பண்ணிக்கிட்டே போகிறாராம். அது ஏதாவது சவுண்டு கொடுத்துட்டே போவார், அடுத்த தெருவிலேயே தட்டிக்கிட்டே போவார், அப்படி வருவார். நாங்கள் நைட் ரவுண்ட்ஸில் போகையில் பார்ப்போம். அப்போ இவங்க உட்காந்து எங்கேயா தூங்கிட்டு இருந்தாங்க, இவங்கள 2 போட்டு திருப்பி அலர்ட் பண்ணி விட்டு போவோம். இந்த நேபாளிஸ் வந்து இங்கே வேலை செய்கிறது வேறு நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நம்ம நாட்டில் வந்து
அவங்களுக்கு பாஸ்போர்ட் விசாலாம் கிடையாது. அவங்க இந்தியாவுக்குள்ளே வருவாங்க, இங்கே வேலை செய்வாங்க. இன்னும் சிலருக்கு ஃபேமிலி அங்கேயே இருக்கும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கேருந்து போவாங்க. அந்த மாதிரிலாம் உண்டு. அந்த மாதிரி பொதுவாக வாட்ச்மேன் வேலை பார்க்குறது தான் எங்களோட வேலை. இப்போ செக்யூரிட்டி கார்டு அந்த மாதிரிலாம் வந்து இப்போ செக்யூரிட்டி பீரோ அப்படிங்கலாம் நிறைய வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்களோட இது குறைஞ்சி போச்சு. இப்போ இவங்க 2 பேரும் அவங்களுக்கு கொடுத்த ஆதார் கார்டை இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. யார் இவங்க வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க அந்த காப்பி. அதில் பார்த்தா பெங்களூர் அட்ரஸ் போட்டிருக்கு. நேபாளை சேர்ந்தவங்க பெங்களூரில் வந்து வாங்கியிருக்காங்களா இல்லை பொய்யா வாங்கியிருக்காங்களா, அது விசாரணையில் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க டவர் லொக்கேஷனை காவல்துறை பார்க்குறாங்க. டவர் லொக்கேஷனை பார்த்தா சென்னை அண்ணா நகர் சாந்தி காலனி காட்டுது. உடனே காவல்துறை வந்து மப்டியில் வந்து அந்த இடத்த வாட்ச் பண்ணுறாங்க. இவங்க அந்த இடத்துல இருக்காங்க. என்னன்னா இவங்க என்னைக்கு வந்து தேடி வராங்களோ அன்னைக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சென்ட்ரலில் போய் ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கிளம்புறப்போ கிளம்பி வெளியே வரையில் கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இன்டாக்டாக எல்லாம் வந்துருச்சு. கேஷ் மட்டும்தான் செலவு பண்ணிட்டாங்க. 2-3 நாளானதுனால கேஷ் மட்டும் செலவு பண்ணிட்டாங்க. மற்ற நகை 65 பவுன் 2 கிலோ வெள்ளி ஜாமான்கள் எல்லாம் கிடச்சிருச்சு. பொதுவாக என்னென்னா ஒரு திருடன் திருடின உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி தன்னோட லொக்கேஷனுக்கு போக தான் பார்ப்பான். அதுதான் ஒரு திருடனோட மனநிலை. இப்போ நான் வந்து 35 வருஷம் காவல்துறையில் வேலை பார்த்தனால சொல்கிறேன். ஒரு தவறு செய்கிறவன் அந்த தவறு செஞ்ச சீனை விட்டு வெளியே போகணுன்னா வெளியே போக தான் முதல்ல முயற்சி பண்ணுவான். எடுத்த உடனே அந்த அஃபென்ஸ் முடிஞ்ச உடனே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆவான். எஸ்கேப் ஆகி எங்கே போவான்? அவனுக்கு சேஃபஸ்ட் பிளேஸ் எங்கே, அங்கே தான் போவான். அவனுக்கு சேஃபஸ்ட் பிளேஸ் ஒன்று அவனோட வீடு, அவன் நண்பர்கள் வீடு, இல்லை அவங்களோட ஹைட் அவுட்டு, இன்னும் இல்லைன்னா சொந்த ஊர். மேக்ஸிமம் வந்து வெளியூர்காரங்க சொந்த ஊருக்கு தான் போவான். இப்போ திருநெல்வேலியோ ராம்நாடோ தூத்துக்குடியோ அதை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னா டக்குன்னு அங்கே தான் போக பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவங்க நேபாளுக்கு தான் போகணும். ஆனால் இவங்களுடைய மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் என்னென்னா உடனே போனாங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணிடுவாங்க போலீஸ் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க. இப்போ இவங்க தங்கியிருந்த இடம் என்னன்னா இங்கே ஊரை சேர்ந்தவங்க இங்கே இருக்காங்க, உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் ஒவ்வொரு இடத்துல அங்கங்கே வேலை பார்க்குறாங்களா அங்கங்கே தங்கி நேபாளத்தை சேர்ந்து. ஆமாம். அப்போ வந்து அந்த இடத்துல போய் இவங்க தங்கியிருந்து அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது அவங்க தங்கியிருக்க இடத்துல இவங்களோட பொருளோடு போனால் தங்கையை 2 65 சவரன் நகையை எடுத்துகிட்டு போனால் கூட மறைச்சி வச்சுக்கலாம், தெரியாது, ஒரு பையில் வச்சுக்கலாம். ஆனால் 2 கிலோ வெள்ளி பொருள்கள்னா அது இவங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா? அந்த அளவுக்கு பொருள்களை வெள்ளி பொருள்களை வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து தகுதியான ஆட்களா வசதியான ஆட்களா கிடையாது. அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் கூட அந்த பேக்கில் என்ன இருக்குது என்ன வச்சுருக்குன்னு கேட்பாங்களே சொந்தக்காரங்கன்னா. அப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அவங்க இடம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கும்பல்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு சிலர் அவங்க சொந்தக்காரங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போது இவங்க வந்து காவல் காக்கிறதுக்காக நேபாளிஸ் அப்படின்றது போக திருடுறதுக்கு இப்போ நேபாளிஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அதாவது மயிலாப்பூரில் ஒரு பங்களாவில் வசதியான கணவன் மனைவி வசிக்கிறாங்க. அவங்களோட குழந்தைகள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. இவங்களுக்கு ஈசிஆரில் ஒரு பண்ணை வீடு இருக்குது. இந்த ஈசிஆரில் இருக்க பண்ணை வீட்டில் எம்மா தான் போய் தங்குவாங்க. அதுக்காக ஒரு நேபாளி வயசான நேபாளி ஒருத்தரை வாட்ச்மேனாக போட்டு வச்சுருக்காங்க. அவர் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கார். அந்த சமயத்தில் இவங்க வீட்டில் இவங்களோட குழந்தைகள் 2 பேரும் வெளிநாட்டில் இருக்காங்க. இவங்ககிட்ட கார் இருக்குது, இனோவா கார். அந்த காரை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வேணும்னு சொல்லி இவங்க தேடுறாங்க. அப்போ அந்த நேபாளி என்ன சொல்கிறாரு, என்னோட பேரன் வண்டி ஓட்ட தெரியும், டிரைவர் தான், அவனை நீங்கள் டிரைவராக வச்சுங்க, உங்கள் வீட்லேயே அவனை வச்சுங்க, ஒரு ரூம் கொடுத்துருங்க, அவங்களுக்கு டிரைவராகவும் இருப்பான், வாட்ச்மேனாகவும் இருப்பான், பாதுகாப்பாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் நம்பி அவனை சேர்க்குறாங்க. இவங்க இந்த மாதிரி இங்கே இருந்துருக்கிற சமயத்தில் அந்த நேபாளி வயசான அந்த தாத்தா அவர் ஊருக்கு போயிட்டார். போகையில் அங்கே உள்ள விஷயங்களை வந்து சொல்லிட்டு போயிட்டார், இது மாதிரி நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சாவியை இவங்ககிட்ட கொடுக்க சொல்லிடுறாங்க. யார்கிட்ட? பேரங்கிட்ட. இந்த சமயத்தில் இந்த பெரியவர் இருக்கார அவரோட ஒய்ஃப் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க குழந்தைங்களை பார்க்கறதுக்கு. பார்த்துட்டு அன்றைக்கி ஃப்ளைட்டில் திரும்பி வர போகிறாங்க. அவங்கள போய் ஏரோட்ராமில் கூப்பிடுறதுக்கு போகணும். அப்போ இந்த டிரைவர் ஓட்டிக்கிட்டு போகிறான், இவர் வண்டியில் உட்காந்துட்டு போகிறார். அப்போ இவர் ஃப்ரெண்டு யாரோ இவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணுறப்போ அப்போ இவர் சொல்கிறாரு, அம்மா நான் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நான் கொடுத்துட்டேன், அதம்மா அந்த ப்ராப்பர்ட்டி என்னாச்சுன்னு அவர் கேட்குறாரு. கொடுக்குறீங்களா? என்னாச்சுன்னா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. எவ்வளோ கொடுத்தீங்க? அம்மா 20 கோடி கொடுத்தேன். எப்படி கேஷாக வாங்குனீங்களா? அதான் வாங்குனீங்களா? கேஷாக கொடுத்தாங்க, வாங்கிட்டேன், என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு.
இவங்க 2 பேரும் பேசுகிறத யார் கேட்குறா? வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க அந்த டிரைவர் கேட்குறான். அப்போது 20 கோடி பணம் இவர் கையில் இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்க இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த அம்மா வராங்க, அவங்கள கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்து வண்டியில் ஏறுறாங்க. ஏறையில் இவர் கேட்குறாரு, ஏறி 2 பேர் ஏறி மூவ் வகையில் கேட்குறாரு, இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போனியே, அங்கே இருக்க நகை போய் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லை நான் கையோடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. இதையும் யார் கேட்குறா? டிரைவர் கேட்குறான். வீட்டுக்கு வந்துட்டாங்க நள்ளிரவில். வந்துட்டு அங்கே போய் படுத்து தூங்கிட்டாங்க. மேலே இவனுக்கு கீழே தான் ரூமு. காரை விட்டுட்டு கீழே உட்காந்து படுத்துருக்கான். அப்போது இவனுக்கு யோசனை ஓடுது, ஆஹா 20 கோடி கேஷ் இருக்குது, நகை தங்க நகை ஏகப்பட்டது இருக்குது, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறான். என்ன பண்ணுறான்? நைட்டில் எந்திரிச்சு போய் அவங்க தூங்கிட்டு இருக்கவங்க போய் கதவை தட்டுறான். அவங்க டிரைவர் தானே, கதவை திறக்கிறாங்க, ஏதோ கேட்க போகிறாங்கன்னு கேட்குற மாதிரி டக்குன்னு அவங்க 2 பேரையும் உள்ளே போய் க்ளோஸ் பண்ணிடுறான். அடித்து 2 பேரையும் கொலை பண்ணி விடுறான். கொலை பண்ணிவிட்டு தேடி பார்க்குறான். தேடி பார்த்தா 20 கோடி இல்லை, ஏதோ கொஞ்சம் காசு இருக்குது. அவர் என்னமோ அவர் நண்பர்கிட்ட பெருமையாக சொல்லியிருக்காரு, என்னமோ 20 கோடி வாங்கிட்டேன்னு. அதை இவன் நம்பிட்டான். அவன் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் இல்லை. ஆனால் நகைகள், இந்த அம்மாவோட நகைகள் இருக்குது. அந்த நகைகளை எடுத்துட்டு சரி கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு காரை எடுத்து அந்த காரை கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டு இறந்து போன 2 பேர் பாடியையும் இவனே மேலேருந்து ஒவ்வொருத்தரையாக தூக்கி கொண்டு வந்து டிக்கியில் போடுறான். டிக்கியில் போட்டு டிக்கியை மூடிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். கிளம்பி எங்கே போகிறான்னா ஈசிஆரில் இருக்க எங்கள் பண்ணை வீட்டுக்கு போகிறான். பண்ணை வீட்டுக்கு போய் அங்கே குழி தோண்டுறான். பெரிய குழி தோண்டி இந்த 2 பேரையும் போட்டு புதைச்சிட்டு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். கிளம்பி எங்கே போகிறான்? நேபாளத்தை நோக்கி போகிறான். இந்த காரை எடுத்துகிட்டு இவன் போகிறான். இதுக்கு இடையில் அங்கேருந்து இவங்க வந்து சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனு ரீச் ஆகலை. உடனே என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் காலையில் அவங்க சொந்தக்காரங்களுக்கு தகவல் சொல்லி என்னென்னு போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சொந்தக்காரங்க வந்து பார்த்தா வீடு திறந்து கிடக்கு. வீட்டில் பார்த்தா ஆட்களை காணோம், ஜாமான்கள்லாம் செதறி கிடக்கு, காரை காணோம், டிரைவரை காணோம். இந்த தகவலை சொல்கிறாங்க. உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸார் வந்து இவனோட செல் நம்பர், டவர் லொக்கேஷன் பார்க்குறாங்க. வண்டியோட நம்பரை வச்சு வண்டி எந்த பக்கமாக போகுது அப்படின்னு பார்க்குறாங்க. எந்த பக்கமாக டவர் லொக்கேஷன் போகுதுன்னு பார்த்தா டுவர்ட்ஸ் நார்த் போயிட்டு இருக்கு. உடனே இங்கேருந்து தகவல் கொடுத்து அங்கே செக் போஸ்ட்டில் இந்த வண்டியை மடக்கி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி செக் பண்ணி பார்த்தா இந்த நகைகள் எல்லாம் இருக்க வேண்டாம். உடனே நம்ம போலீஸ் முன்னாடி ஃபாலோ பண்ணி போய் அவனை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கையோடு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து விசாரித்தா எங்கே இவங்க 2 பேரையும் கேட்டால் 2 பேரையும் கொலை பண்ணிட்டேன். எங்கடா பாடி அப்படின்னு கேட்டால் அவங்க தோட்டத்திலே புதைச்சிட்டாங்க. இவனை கூட்டு போய் அங்கே போய் பார்த்தா புது மண் இருக்குது. இது மாதிரி கொலை செய்து புதைக்கப்பட்டிருந்தா காவல்துறை அவங்க தோண்டி எடுக்க முடியாது. அதுக்கு வந்து தாசில்தார் வரணும், எக்ஸிமேஷன் சொல்லுவாங்க. தாசில்தார் முன்னிலையில் தான் அது பண்ண முடியும். இவங்க ரிக்வஸ்ட் கொடுத்து தாசில்தார் வரல வச்சு தாசில்தார் முன்னிலையில் ஜேசிபி வச்சு தோண்டி பார்த்தா 2 பேர் பாடி உள்ள இருக்குது. அப்புறம் 2 பேர் பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாங்க. இந்த வழக்கில் பண்ணது யார்? அதே நேபாளி. ஆக நேபாளிகள்லாம் திருடன் இல்லை, திருடன்லாம் நேபாளி இல்லை. ஆனால் நேபாளிங்கிறவன் வந்து காவல்காரன். ஆனால் காவல்காரனாக வரக்கூடியவன் இப்போ திருடர்களாக மாறுறாங்க, கொள்ளைக்காரனாக மாறுறாங்க, கொலைகாரனாக மாறுறாங்க. இல்லை நேபாளிகள் இந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க, இந்த இடத்துல அவங்க ஊழியராக இருக்காங்க அப்படின்னு போலீஸுக்கு எதுவும் தகவல் போகுமா? அவங்க வந்து கண்காணிப்பில் அவங்களை வச்சுப்பாங்களா? அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் இல்லை. இனிமேல் பண்ணணும். இனிமேல் வந்து எந்த இடத்துல யார் வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்க, எந்த நேபாளி குடும்பம் தங்கி இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் எடுக்கணும். காவல்துறை அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடியங்க. இவங்க எப்படின்னா பொதுவாக ஒரு கம்பெனியில் வாட்ச்மேனாக வந்தால் கூட அவங்க குடும்பத்தையே கூட்டு வந்துடுவாங்க. கூட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ரூம் 2 ரூம் கொடுத்துருவாங்க. அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிட்டு அங்கேயே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா இவங்க அங்கேயே இருக்கிறாங்க, குடும்பத்தோடு இருக்கிறாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இது. அதனால் வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இதை பார்க்கக்கூடிய நேயர்களே, ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறீங்கன்னா வீட்டு வேலையாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும், அவன் யார், அவனோட பின்னணி என்ன, அவனுக்கு என்ன விசாரிங்க. அவன் வந்து எந்த வழக்கிலையும் சம்மந்தப்படலை அப்படிங்கிறத அவனை போலீஸில் ஒரு இருக்குது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். வாங்கிட்டு வந்துட்டு அவனை பற்றி விசாரிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் மூலமாக வந்தால் கன்ஃபார்மாக உங்கள் மன திருப்திக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் வேலை கொடுங்க. வீட்டுக்குள்ளே யாரையும் சேர்க்காதீங்க. அப்புறம் அவங்க முன்னிலையில் உங்களோட பணம் பொருள் இதை பற்றி பேசாதீங்க. அதில் தேவையில்லாமல் 20 கோடி ரூபா நான் என் கையில் கேஷாக வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு பெருமையாக சொன்னது வந்து அதை அவன் வாட்ச் பண்ணிட்டான்.
நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்குறப்போ மனைவிகிட்ட அவன் கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் வாட்ச் பண்ணுறான். அப்போ அவனுக்கு மனசு என்ன போகுது, ஆகா அதெல்லாம் பொருளாக இருக்குது, இவங்களை போட்டு தள்ளிட்டா நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அவனை பொறுத்தவரை அவங்க முன்னிலையில் எந்த விஷயங்களையும் நீங்கள் உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட உங்களோட விஷயங்கள், எங்கே சொத்து இருக்குது, எங்கே பணம் இருக்குது, எந்த பேங்க்கில் காசு இருக்குது, என்ன சமாச்சாரம் எதுங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஏடிஎம் கார்டை கொடுத்து போய் பணம் எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்பாதீங்க. உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் எதையுமே அவங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. அவங்க முன்னிலையில் உங்களுக்குள்ளே பேசிக்காதீங்க. நீங்கள் இப்படி உஷாராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் உயிரும் காப்பாற்றப்படும், உங்கள் சொத்தும் காப்பாற்றும். இதில் சார் இவங்க வேலை தேடி தான் வர்றாங்க. வரும்பொழுது திருடணும் கொலை பண்ணணும் நோக்கத்தில் வரல. இப்போ அந்த பழைய இதுலேயும் சொன்னீங்கன்னா பேரன் தான் வேலைக்காக தான் வர்றாரு. அது மாதிரி இவங்களும் 1.5 மாதமாக நம்ம இங்கே வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நீலாங்கரை இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் எப்படி மனநிலை மாறுது இவங்க? இல்லது திட்டமே இது தானா? அதாவது 2 விஷயம். ஒன்று சதுரங்க வேங்கடை சினிமா, அதில் என்னென்னா ஆசையை தூண்டுறாங்க. இப்போ அவனோட ஆசையை அந்த டிரைவர் அவனோட ஆசையை இவங்க தான் தூண்டுறாங்க. அவன் டிரைவராக தான் வேலை பார்க்குறான். அவன் கெட்டானா கூட இருக்கட்டும், அவன் முன்னிலையில் இவங்க பேசுகிறார் இல்லையா, 20 கோடி ரூபா இருக்குங்கிற மாதிரி பேசுகிறார்ல, அது அவனோட ஆசையை தூண்டுது. அவன் முன்னிலையில் ஒய்ஃபிட்ட கேட்குற நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டியா, எடுத்துகிட்டு வந்துட்டேங்கிறாங்க அந்த அம்மா. அப்போ அவனோட ஆசையை தூண்டுறாங்க. இவங்க தெரிஞ்சு தூண்டலை, இவங்க அறியாமலே தூண்டுறாங்க. அப்போ அவன் அதுக்கு அவனுக்கு ஒரு ஆசை ஜாஸ்தி ஆகுது. ஆனாலும் கூட அவன் நல்லவன் கிடையாது. உண்ட வீட்டுக்கு 2ஆவது பண்ணுறவன் நல்லவனே கிடையாது. அதே மாதிரி வேலைக்கு வர்ற கேங்க இவங்க பக்கா பிளான். அது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இவங்க 2 பேருமே. ஏன்னா இவங்க நேபாளை சேர்ந்தவங்க பெங்களூர் அட்ரஸ் கொடுத்து ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்கன்னா அதுலேருந்து எங்களோட நோக்கம் புரியுது இல்லை. நமக்கே ஆதார் கார்டு கிடைக்கிறதுல அவ்வளோ சிக்கல் இருக்கு. ஆனால் அவங்களால முடியுது. இப்போ வட இந்தியாவிலேருந்து இங்கே வேலைக்கு வராங்களா, எல்லாம் ஃபேக் ஆதார் வச்சுருக்காங்க. எப்படி வாங்குறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் கண்காணிக்கணும். 2வது இவங்க திட்டம் போட்டு வந்திருக்காங்க. 1.5 மாதம் தான் இருக்குது. 1.5 மாதத்தில் கரெக்டாக அங்கே ஸ்டடி பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறத. வேலைக்கு என்னைக்கு இவங்களோட ஆப்சன்ஸ், ஓனரோட ஆப்சன்ஸ் இருக்கோ அதை பயன்படுத்திக்கிறாங்க. சாதமாக பயன்படுத்திக்கிட்டு அடிச்சுட்டு உடனே இவங்க நேபாளினால அங்கே போவாங்க அப்படின்னு நினச்சி காவல்துறை போகும்னு நினச்சாங்க. ஆனால் காவல்துறை உஷாரா இவங்களோட டவர் லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்து அது இங்கேயே காட்டுறதுனால அதை வாட்ச் பண்ணி இங்கே பிடிச்சிட்டாங்க. இதில் சார் பலரும் தோற்ற பொருத்தம் ஒரே மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி நமக்கு தெரியுறாங்கனால நேபாளிலேருந்து வரவங்க எல்லாரும் பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் குஜராத்லேருந்து வரேன், ஊபிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்களும் சரி நம்ம ஊர் தானங்கிற அடிப்படையில் பெரிய அளவில் வெரிஃபை பண்ணாமல் விட்டுறாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுறது? சரியான கேள்வி, நல்ல கேள்வி. அதாவது வட மாநிலங்கள்லேருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் இங்கே வேலை தேடி இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இன்னர் லைன் பாஸ்போர்ட் அப்படிங்கிற முறையை அமல்படுத்தணும். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே யார் வந்தாலும் அவனோட ஆதார் எங்கேருந்து வராங்கிறதுக்கு அவனோட ஆதாரையும், அவன் எந்த வழக்கில் சம்மந்தப்படலைங்கிறத, எந்த அட்ரஸில் அவன் குடியிருந்ததா சொல்கிறானோ அந்த காவல் நிலையத்திலேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டு, இது 2ஐயும் வாங்கி அவன் உள்ள வரையில் பதிவு பண்ணணும். இங்கே பதிவு பண்ணுறப்போ எந்த இடத்துல வேலைக்கு போகிற, என்ன வேலைக்கு போகிற, எங்கே தங்குவ, எவ்வளோ நாள் தங்குவ அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்கணும். 3 மாதம் தான் அங்கே இருப்பேன், இந்த இடத்துல தான் இருக்கிறேங்கிறத. அப்படி அவன் பதிவு செய்யப்பட்டால் நமக்கு தெரியும் இவன் யார், எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு. இந்த மாதிரி ஏற்கனவே உள்ளே இருக்கவங்க எல்லாருக்கும் லிஸ்ட் எடுக்கணும், புதுசாக வர்றவங்களையும் எடுக்கணும். ஏன்னா வட இந்தியாவிலிருந்து கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், ஆயுதம் கடத்தோர், அங்கே துப்பாக்கி அப்படிங்கிறது 2000 ரூபாய்க்கு பிஸ்டல் கிடைக்கும் ஊபியில், பீகாரில். அங்கேருந்து வாங்கிட்டு இங்கே விற்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள A+ கேட்டகரி ரவுடிஸ் எல்லாருமே துப்பாக்கி வச்சுருக்காங்கங்கிறாங்க, லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி. இப்போ அங்கேருந்து ஆயுதங்கள் கடத்தப்பட்டு வருது. அது இவங்க கைக்கு என்ன ஆகும்? யாரை சுடுவான்? பப்ளிக்கை சுடுவான், அவனுக்கு ஆப்போசிட் இருக்கிற ரவுடிஸ் சுடுவான். அப்போ நம்ம லைசன்ஸ் முறையில் ஆயுதங்கள் கொடுக்குறது, லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறங்கிற முறை பயன் இல்லாமல் போயிடுது இல்லையா? அதனால் இதில் அங்கே மாவோயிஸ்ட் கும்பலுங்க வராங்க, கொள்ளைக்காரங்க வராங்க, ஆயுதம் கடத்துறவங்க வராங்க. இதை தடுக்கப்படணும். இதை மாதிரி கொள்ளையடிச்சிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ கூட அன்றைக்கி நம்ம மேற்கு மாவட்டத்தில் ஒருத்தர் கடை வச்சுருக்காரு, பக்கத்துலேயே வீடு. அவரும் ஒரு மனைவியும் நிறைய நகை போட்டிருக்கிறத பார்த்து ஒரு 10 வீடு தள்ளி இருக்க பீகாரை சேர்ந்தவன் என்ன பண்ணுறான், அவங்க 2 பேரையும் அடித்து கொண்டுட்டு அந்த நகையை எடுத்துகிட்டு ஓடிடுறான். அவனை பிடிச்சாங்க இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஞாபகம் இருக்குதா பாருங்கள். இந்த மாதிரி அது எப்படின்னா CCTVயில் மாட்டிட்டு அவன் ஓடுறான், வெளியே ஓடுறது தெரியுது, அந்த வீட்டை விட்டு வராது. அதை வச்சு அவனை பிடிச்ச அப்புறம் நகையை ரெக்க போனான். ஆனால் 2 உயிர் போச்சு. ஆக இந்த மாதிரி ஆட்களை நிச்சயமாக
ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். வட மாநிலங்கள்லேருந்து உள்ள வரவங்களை இன்னர் லைன் பாஸ்போர்ட் அப்படிங்கிற முறையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அவங்க வந்து உள்ளே வர்றதை கட்டைல் பண்ணி ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஏற்கனவே இருக்கிறவங்களையும் லிஸ்ட் எடுத்து அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வட இந்தியாவை சேர்ந்த இதை மாதிரி கொள்ளைக்காரர்கள், திருடர்கள், கொலையாளிகள், இந்த மாதிரி மாவோயிஸ்டுகள் இவங்களோட நடமாட்டம் அதிக அளவுக்கு வந்துடும். தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு தெளிவாகவும் அதே சமயம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையிலும் சொல்லியிருந்தீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.